ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த குறி, அதாவது ஆவி குறி சொல்வது உண்மையா? இன்னைக்கு இந்த காலத்தில் இது வந்து சாத்தியமா? இது உண்மையான முறையில் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறது அப்படின்ற விவரத்தை பற்றி நான் இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு விளக்கமான பதிவாக கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய தேடல்கள் இந்த அருள்வாக்கு சொல்றதுல மிக முக்கியமாக இறந்தவரிடம் பேசும் ஒரு அருள்வாக்கு. அதாவது வந்து செத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. கூடவே இருந்து வாழ்ந்துட்டு போன உறவு கூட, நம்ம ரொம்ப சிநேகிதமாக இருந்த உறவினர்கள் கூட, நம்ம அந்யூன்யமாக வாழ்ந்த வாழ்க்கை நபர் கூட அவங்க எதிர்பார்க்காத விதமாக இறந்து போயிடக்கூடும். ஒரு ஆக்சிடென்ட்லேயோ அல்லது ஏதோ ஒரு தருணத்தில் அவங்க இறந்துடுறாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த துயரம் வந்து யாராலையும் வந்து ஈடுகட்டவே முடியாது. யாராலையும் தன்னுடைய மனசுக்கு வந்து ஆறுதல் கிடைக்க முடியாது. அந்த வகையில் ஏதோ சில காரணங்களுக்காக அவங்க கிட்ட பேச நினைக்கிறவங்க, அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு துடிப்போட, பாசத்தோட, அவங்க மேலே இருக்கக்கூடிய அதீத அன்பின் காரணமாக எப்படியாவது நம்ம அவங்க கிட்ட பேசிட மாட்டோமா அப்படின்னு பல அன்பர்கள் வந்து நிறைய தேடுறாங்க. இறந்த குறிய, செத்த குறிய. இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அருள்வாக்கில் வந்து நீங்கள் வந்து இறந்தவங்க கிட்ட பேச முடியுமா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து நேரடியாகவே ஆவிகள் கிட்ட பேசுகிற முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதில் வெற்றியும் கண்டிருக்கிறோம். ஆவிகள் கிட்ட நம்ம நேரடியாக பேசக்கூடிய நபர்கள் தான். ஆனால் இறந்தவர்கள் என்மேல் வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்து நம்ம கோவிலில் கிடையாது. இப்போது நான் சொன்னது போல் நம்மளுடைய அன்புக்குரியவர் இறந்து விட்டார்கள், அவர்களிடம் நம்ம பேசணும், அவங்களுடைய வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப இடத்துல வந்து பொய்யாகத்தான் நடைபெறுகிறது. மூத்துல ஒருத்தருக்கு தான் அது சரியா இருக்குது. நான் பார்த்த வரைக்கும், அதாவது இறந்தவர்கள் எல்லா ஆவியும் வந்து எல்லா நேரத்திலும் பேசுமானா அது பேசாது. மானிட பிறப்புகள் நம்ம வந்து இருக்கோம். நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறோம், 150 பேர் பார்க்குறோம். எல்லாருக்கிட்டையும் நம்மளுக்கு பேச தோணுதா? தோணாது. யாரோ ஒருவர்கிட்ட தான் நம்மளுக்கு மனசு பேச துடிக்கும் அல்லது ஆவலாக இருக்கும். அந்த மாதிரி ஆவிகளும் தன்னை தானே வெளிப்படுத்திக்கிற நேரம் வந்தால் தான் வெளிப்படுத்திக்கும். கூப்பிட்ட உடனே வந்து ஆஜராகிறதுக்கு வந்து அதை வந்து நம்ம வச்ச ஆள் கிடையாது. அதனால வந்து எல்லா ஆவிகளும் வந்து பேசும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஆவிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய மீடியேட்டர் பவர் கொண்டவங்க மட்டும்தான் இந்த ஆவியிடம் பேசும் தத்ரூபமான முறையை வந்து கையாள முடியும். அதில் பல முறைகள் இருக்குது. ஒன்று ஓஜா போர்டு, இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங், அதுக்கப்புறம் ஆவியை வர வச்சு நம்ம பேசி அந்த கேள்வி கேட்டு அடுத்தவங்களுக்கு பதில் சொல்கிறது. இந்த மாதிரி பலவிதமான மெத்தடு வந்து ஆவிகிட்ட பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனால் ஆவி குறி அப்படின்னு வந்துட்டா இன்னைக்கு எல்லா ஆவியும், அதாவது நீங்களே இறந்து போனவங்க அப்பா அம்மா இல்லை சகோதரர்கிட்ட போய் நீங்கள் பேச நினைக்கிறீங்கன்னா, அந்த நபருக்கு, அந்த உறவினருக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆவி தோன்றி பேசும். அந்த ஆவியால் வந்து மானுட உறவுகள்கிட்ட வந்து நிச்சயமாக வந்து கனவுகள் மூலியமாகவோ எண்ண அலைகள் மூலியமாகவோ தொடர்பு வச்சுக்க முடியும். ஆனால் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அருள் வாக்கியம் பார்த்தீங்கன்னா 100 ஆவி வந்து ஒருத்தரோட உடம்புல பேசும் அப்படின்னா, இது நிச்சயமாக வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம் வந்து இல்லை. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இது நடந்தது கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு ஆவிக்கிட்ட தான் ஒரு நாளைக்கு தான் பேசலாம். அதிகபட்சம் 3 பேர்கிட்ட பேசலாம். ஏன்னா அந்த உடல் வந்து இந்த ஆவி வந்து போகிறத தாங்குகிற சக்தி அவங்களுக்கும் இருக்கணும். 1000 தான் மீடியேட்டராக இருந்தாலும் டக் 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 டக்குன்னு வேறு வேறு பேரில் வந்து சொல்ல முடியாது. உடனே ஆவிகள் வந்து வந்துடாது. புரியுதுங்களா? அதனால் அந்த ஆவியிடம் போகிறோம் அப்படின்னா அதுக்கு பல ரகசியங்கள் நானும் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். நான் சொல்லியிருக்கிறேன்ல, ஒரு குறிப்பிட்ட ஊரில் வந்து ஒரு வயசான பாட்டியம்மா வந்து அருள்வாக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நான் நேரடியாகவே பார்த்தேன். எங்களுடைய ரிலேஷனோட துணியை கொண்டு வச்ச உடனே தானாகவே நாங்கள் எந்த டீட்டெயிலுமே கொடுக்காம வந்து எங்களுக்கு அருள்வாக்கெல்லாம் வந்து அந்த 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 அம்மா மேலே வந்து அதாவது எங்கள் ரிலேஷன் வந்து பேசிடுறாங்க. அப்போ வந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இது அந்த காலம். ஆனால் இன்றைக்கி வந்து கியூ கட்டி யூடியூப்லேயும் சோசியல் மீடியாவையும் பார்த்துட்டு நிறைய இடத்துக்கு நம்ம போகிறோம். ஆனால் எல்லாமே உண்மையாக என்னன்றது அவங்கவுங்களுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்லிக்க முடியுது. என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய கருத்தை நான் என்னவா இங்கே பதிவு பண்ணுறேன்னா,
ஒரு மனிதனா இருக்கக்கூடிய நபர் மேல தொடர்ந்து 100 ஆவி, 10 ஆவி வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிக, 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 மிக குறைவு. ஆவி ஆவிகளை ஆராய்ச்சி செய்யும் வல்லுநர்கள் கூட இத பத்தி நெறைய கருத்துக்கள், நெறைய டெஃபினிஷன்ஸ் வந்து குடுத்துருக்கிறாங்க. என்னுடைய கருத்துக்கள், ஆவி நேரடியாக வந்து அவ்வளோ எளிமையா அவ்வளோ எளிதாக நம்மக்கிட்ட வந்து பேசுவதற்கு விருப்பப்படாது. அவங்க நெனச்சா மட்டும்தான் நம்மக்கிட்ட பேச முடியும். இன்னொரு விஷயம், வரக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் நல்ல ஆத்மாக்களாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுவரைக்கும் இந்த ஆவி குறிமேடைகள்ல பார்த்தீங்கன்னா, அ ஏதாவது ஏடாகூடமான சம்பவங்கள் நடந்திருக்காது. ஏன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போன 18 வயசு, 16 வயசு பிள்ளைங்களுடைய ஆவி, அது எப்படி இருக்கும்? எந்த ஆக்ரோஷத்தோட இருக்கும்? அல்லது தற்கொலை பண்ணி மாண்டு போன ஆவிகள் என்ன கோவத்தோட இருக்கும்? அது வரும்பொழுது என்ன நிலையோடு வரும்? அது என்ன மாரி அட்டகாசங்கள் செய்யும்? அப்படின்றது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தருக்கு பேய் பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு நம்மகிட்ட ஓட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பண்ற அட்டூழியம், அராஜகம், அந்த உடல்ல இருக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய கேடுகள், இதெல்லாம் வந்து நம்மளால வந்து பார்த்து சகிச்சுக்கவே முடியாது. ஆனா அதே ஆவி இறந்தவங்க மேல வந்து அந்த ஆவிகுறி சொல்றாங்களே, அவங்க மேல வந்து பேசும்போது சாந்தமா பேசுது. அப்ப நம்ம இத நம்புறதா, அத நம்புறதா அப்படின்றது எனக்கு தெரியல. நானும் ஒரு அருள்வாக்கு சொல்லவர்கள் தான். இருந்தாலும் இந்த அருள்வாக்கு இறந்த குறி சொல்லுபவர்கள் சரியான முறையில சொல்றாங்களா? அவங்க வந்து என்ன மாரி ட்ரிக்ஸ பயன்படுத்தி சொல்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. மைகள் மூலியமாகவும், வசிய சக்திகள் மூலியமாக இத பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இன்ன வரைக்கும் நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு கிளியரிட்டியான அருள்வாக்க நான் இதுவரைக்கும் நான் பார்க்கல. அதனால உங்களுக்கு எந்த வகையிலயும் நான் இருந்தவர்கள் அருள்வாக்கு மேடைய சஜஷன் பண்ண என்னால முடியல. ஒருவேள நல்ல நபர், உண்மையாகவே இத வந்து அர்ப்பணிச்சு செய்யக்கூடிய நபர் ஒரு அருள்வாக்கு மேடை எனக்கு தென்பட்டா, நிச்சயமா அத உங்களுக்கு என்னோட சேனல் மூலியமாவே நான் உங்களுக்கு நிச்சயமா வந்து கண்டிப்பா சொல்லுவேன். அது என்னைக்கா இருந்தாலும், இந்த வார்த்தைய வந்து உங்களுக்கு இங்க உறுதியா நான் குடுக்குறேன். நம்ம கோவில்ல இறந்த குறி வந்து சொல்றது கிடையாது. இறந்தவர்கள் அருள்வாக்கு சொல்றது கிடையாது. சாமி வந்து ஆடி அருள்வாக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தாராளமா வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில அருள்வாக்கு கேட்க விருப்பக்கூடிய அன்பர்கள் நேரில் வந்து அருள்வாக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் வரத்துக்கு முன்னாடி தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அட்ரஸை வந்து வாங்கிக்கிட்டு, முகவரியை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு என்னால் முடிஞ்ச தீர்வை நான் கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.